ஒரு 15 வருஷமா தெரியும் நமக்கு. 15 வருஷமா? மக்களுக்கு நல்ல வரவேற்பு, சிறப்பான உபசரிப்பு, நம்பிக்கை நாணயத்தோட கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. உடனே பிடிச்சிட்டு போ பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் பரவாயில்ல சொல்ற கரை வருதுங்க. சுவாமி ஆயா ஏரி இருக்கிற வடபத்திரகாளி ஏழுமலையானே மேல்மலையின் ஒரு பெரியாயி அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ணிருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம், வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 200 மீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா. இந்த வாரம் நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா 31 மாடு வந்துருக்குண்ணா. 31 மாடில் ஜெர்சி இருக்கு, HF இருக்கு, ஜெர்சி கிராஸ், கிர் கிராஸ், பியூர் சாகிவால் எல்லா கட்டியுமே நம்ம பண்ணையில மாடு இருக்கு. HF பாத்தீங்கன்னா 4 பல்லு 6 பல்லு இருக்குது. ஜெர்சி பாத்தீங்கன்னா கடம் வளர்ப்பு 6 பல்லு 2வது கண்ணுல இருக்குதுண்ணா. சாகிவால் 2வது கண்ணுல இருக்குது 6 பல்லு. கிரு ஒண்ணு இருக்கு, ஒரு மாடு கிரு இருக்கு, அது 6 பல்லு 2வது கண்ணுல இருக்குது. கறவை பாத்தீங்கன்னா 15 லிட்டர் இருந்து 30 லிட்டர் கரை வரைக்கும் இருக்கு. ஸ்டார்டிங் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 85 இருந்து 140 வரைக்கும் நம்ம பண்ணையில மாடு இருக்குண்ணா. தேவைப்படும் கால் பண்ணி நேர்ல வந்து பாருங்க. வரமுடிய பட்சத்துக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, மாடு வீடியோ அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. மாடு பேசணும், அமௌண்ட் போட்டா மாடு ஏத்திக்கலாம்ண்ணா. தேவைப்படும் கால் பண்ணி நேர்ல முடிஞ்சல வந்துருங்க. வரமுடிய பட்சத்துக்கு வாட்ஸ்அப்ல மாடு பார்த்து எடுத்துக்கலாம்ண்ணா. இந்த வாரம் நான் பண்ணையில இருக்கிற மாடு ஒவ்வொரு மாடு லைவ் ஸ்டாக் பார்க்கலாம்ண்ணா. ஃபர்ஸ்டா பாக்குற பாத்தீங்கன்னா HFல கொம்பு டைப்ல வந்து கிராஸ் பிரீடான மாடு. 4 பல்லு 2வது தலையீத்து கட்டியரு. தலையீத்து 4 பல்லு, நல்ல குணமா நல்ல காம்பு வருஷ தலையீத்துல 20 லிட்டர் கறக்கூடிய மாடு, நல்ல ஹெவி சைஸான மாடு இது. அடுத்த பார்த்து HFல பிரீடு மாடு 4 பல்லு, 2 வேலையும் தலையீத்துல நேரம் 10 கறந்த மாதிரி இந்த நல்லா பராமரிப்பான 22-23 ஈஸியா கரை வரும். நாம நேரம் 10 கேரண்டி கொடுத்து அது மாதிரி கொடுக்கலாம். 4 பல்லு நல்ல பிரீடு பிரிவு மட்டை. அடுத்த பார்த்து ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாதிரி 2 வேலையும் 22-23 லிட்டர் கரை வரும், 20 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். சனியா இருக்குன்னு கண்டு போறதுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. அடுத்த பாக்குறது ஆல் பிளாக்ல ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு, கண்ணு மாடு, சீம்பால் மாடு. காலையில 7 லிட்டர் சீம்பால் பீசியாச்சு. கண்ணு காலையில 10 மணி தான் படிச்சு, நஞ்சு கோடி இப்பதான் போட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு 2 வேலை 23 லிட்டர் கறவை, கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. பேசமா எடுத்து கண்ணு போடும். அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு நேரம் 10 கறக்கூடிய கண்ணு போறதுக்கு 20 நாள் 25 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாக்குறது சாகிவால். நம்ம பண்ணையில இந்த மாதிரி வெரைட்டியில பாத்துருக்க முடியாது. பியூர் ஒரிஜினல் சாகிவால் இது. 2 வேலை 25 லிட்டர் கறக்கு, கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. நல்ல குணமான மாடு. அடுத்த பாக்குறது ஜெர்சி கிர்ரு சிந்து 3 மிக்சிங்கான மாடு. 2 வேலையும் 15 லிட்டர் கறக்கூடிய மாடு, பியூர் ரத்த சேவலை. அடுத்த பாரு ஜெர்சியில பிரீடு மாடு 2 வேலையும் 17-18 கறக்கூடிய மாடு, கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு, நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு, நேரம் 10 கறக்கூடிய மாடு, கண்ணு போறதுக்கு 10 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாக்குறது கிர்ரு மாடு, ஒரிஜினல் கிர்ரு நல்ல மடிசெட். 2 வேலையும் தலையத்துல 17-18 கறந்த மாதிரி இந்த நல்லா பராமரிப்பான 18 லிட்டர் கறக்கூடிய மாடுனா. அடுத்த பாக்குறது பியூர் ஜெர்சியில செவல பியூர் சத்த செவல மோடி டைப்பான மாடு. 2 வேலையும் 22-23 லிட்டர் கறக்கூடிய மாடு. அடுத்த பாரு ஜெர்சியில பிரீடு மாடு, பிறவி மட்டை, நேரம் 10 கறக்கூடிய மாடு, கண்ணு போறதுக்கு 10 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு, மீடியம் சைஸ் மாடு, 2 வேலையும் 17-18 கறக்கூடிய மாடு. அடுத்த பாரு சந்தனப்பள்ள ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு, நேரம் 10 கறக்கூடிய மாடு, கண்ணு போறதுக்கு 10 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாரு HF ஜெர்சி மிக்சிங் 22-23 லிட்டர் கறக்கு, கண்ணு போறதுக்கு 10 நாள் டைம் இருக்கு. 20 லிட்டருக்கு மேல் கறவை மாடு இது. அடுத்த பாரு பியூர் ரத்த சேவல, நேரம் 10 கறக்கூடிய மாடு, கண்ணு போறது 20 நாள் 25 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில ரெட்டின் ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு, 25 லிட்டர் கறவை, கண்ணு போறதுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. பாக்குற மாடெல்லாம் சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கு. தேவைப்படும் கால் போட்டாக்கு மாடுலாம் இப்ப பாக்குற மாடெல்லாம் லைவ் ஸ்டாக் பண்ணலாம். எப்பயுமே நம்ம பண்ணையில மாடு இருக்கும். இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்குன்னு நினைக்க தேவையில்ல. 24 மணி நேரமும் நம்ம பண்ணையில மாடு 20 மாட்டு கம்மி இல்லாத இருந்துட்டே தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா 30 மாடு 40 மாட்டு கம்மி இல்லாத இருக்கும். மீதி நாள் தான் 20 மாட்டு கம்மி இல்லாத இருக்கும். எப்ப வேணாலும் கால் பண்ணிட்டு தைரியமா கிளம்பி வந்துகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு போனா மாட்டு இருக்கும், நாளைக்கு போனா மாட்டு இருக்கும். அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டுதான் போன நினைக்க தேவையில்ல. 24 மணி நேரம் நம்ம பண்ணையில 20 மாட்டு கம்மி இல்லாத இருக்கும். அதிக மாடு 10 மாடு 15 மாடு 5 மாடு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை நாள் வாங்க. 40 மாட்டு கம்மி இல்லாத இருக்கும். உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சா எடுத்துட்டு போகலாம். 1 மாடு 2 மாடு 3 மாடு நினைக்கிறவங்க எப்ப வேணாலும் வரலாம்.
வாரந்தோறும் நம்ம பண்ணையில மாடு 24 மணி 20 மாட்டு கம்மியா இருந்துட்டே தான் இருக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, நம்மளே தெளிவா பார்த்து எடுத்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாத்தீங்கன்னா HF ஜெர்சி மிக்சிங்கான மாடு. மாடு நல்ல ஓவர் சைஸான மாடு, 2 வேளை 25 லிட்டர் கரை வரும், 6 பல்லு 2வது கண்ணு. இந்த மாடு பாத்தீங்கன்னா இப்பதான் அழகான கிடேரி கண்ணு போட்டிருக்கு. கண்ணு பாத்தீங்கன்னா நொக்கரா டைப்ல போட்டிருக்கு, ஒயிட் மெஜாரிட்டியில அமைஞ்சிருக்கு கண்ணு. நல்ல பிரீடு கண்ணா போட்டு கண்ணு கிடேரி கண்ணு. வாங்கிட்டு போறது 2 முதல்ல வாங்கிட்டு போய் கால கண்ணை தான் வித்தரலாம். ஆனா கிட்டேரி கண்ணு ஒவ்வொரு பால் அப்படின்னா 6 மாசத்துல இது ஒரு முதல் ஆகிக்கும். 6 மாசத்துல ஊசி போடுறதுக்கு கண்ணு வந்துடும், 1 வருஷத்துல இது பலன் ஆகிக்கும். வாங்கிட்டு போறது 2 முதல்ல 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடியமா நல்ல ரெட்டவரி மடிச்சல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. கறவைக்கு தண்ணி தீனி எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல குணமனம் பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சுக்கலாம். தலையத்துல 23 லிட்டர் கறந்த மாதிரி நம்ம லோக்கல் மாடுதான் இது. இந்த அப்போ நல்லா பராமரிப்பானா 25 லிட்டர் ஈஸியா கரை வரும். இப்ப மடி செட் இருக்கிறது சீம்பால் பீஸ்னாலும் இப்ப எப்படினாலும் 7-8 லிட்டர் பால் கம்மி இல்லாத வரும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 5 மணி நேரம் கண்ணு கிடேரி கண்ணு போட்டிருக்கேன். இன்னைக்கு நல்ல நாள் அருமையான கண்ணு கிடையாது, நொக்கரா டைப்ல போட்டிருக்கேன். இந்த மாதிரி மாடு இந்த மாதிரி கண்ணு கிடைக்கிறது ரேர்னா, ரொம்ப ரேரு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நல்லா இருக்குண்ணா. அடிக்கடி நம்ம அருள் டெய்ரி ஃபார்ம் பார்க்கலாம். இதோட ஒரு 10 மாடு வாங்கிருங்க, 10 ட்ரிப் வந்திருக்கிறோம். 10 மாடு எப்படி கறவை இருக்குனாங்க? பரவாயில்ல, சொல்ற கரை வருதுங்க. வருதுங்க. என்ன விதமான மாடுகள் வாங்கிட்டு போறீங்க? HF கிர்ரு ஜெர்சி வாங்கியிருக்கோம். எல்லா விதமான மாடு? ஆமா, எல்லாமே சொன்ன மாதிரி கறவை. பரவாயில்லைங்க. நீங்க வரும்போது எத்தனை மாடு வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? நாங்க 2 மாடு வாங்கலாம்னு வந்தோங்க. சரி, இந்த அடுத்த வாரம் 1 எடுத்துக்கலாம், அதனால இந்த வாரம் 1 எடுத்துக்கலாம். அடுத்த வாரம் 1 எடுத்து 2 வாங்கலாம் நினைச்சு வந்தீங்க. நீங்க ஒண்ணு வாங்கி 1 வாங்கிருக்கோம். 10 மாடு வாங்கிருக்கீங்க? வாங்கிருக்கேன். நான் நம்பிக்கை தான். எப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதுங்க? மொத வீடியோ பார்த்து வந்தேன், யூடியூப் வீடியோ பார்த்து வந்தேன். ஆமா, அப்படிதானே? வீடியோல பாக்குறது நேர்ல பாக்குற மாடு எப்படி இருக்கு? யூடியூப் பாக்குறது நேர்ல நல்லா இருக்குங்க. நேர்ல நல்லா இருக்கு. பெஸ்டா இருக்கு. பரவாயில்ல. சரி, இந்த மாடு வாங்கிருக்கீங்க, கிட்டத்தட்ட நீங்க எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? இங்க ஒரு 25 மாடு இருக்குங்க. இருக்கு. இந்த மாடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க? பால் நல்லா இருக்கு, மாடு பாக்குறதுக்கு நல்லா இதா இருந்துச்சு. HF நாங்க கொஞ்சம் விரும்பி வாங்குவோம். வாங்கி குணம் எப்படின்னா இருக்கு? குணம் நல்லா இருக்குங்க. சாதுவா இருக்கா? அதுல இருக்கு. கரெக்டா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க பாப்புரவட்டி அதிகாரப்பட்டிங்க, தருமபுரி மாவட்டம். பாப்புரவட்டி வட்டம் அதிகாரப்பட்டிங்க. நான் ஒரு 8 மாடு வச்சிருக்கோம். 8 மாடு வச்சிருக்கீங்க. மாடு ரொம்ப லாபம் இருக்கா இல்லைங்க? ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நாமளே உழைச்சா பரவாயில்ல. நீங்க தான் பாக்குறீங்களா ஆள் போட்டு பாக்குறீங்க? ஆள் இருக்காங்க, நாங்களும் பாக்குறோம். நீங்களும் பாக்குறீங்க. என்ன தீவனம் கொடுத்தா நல்லா கறவை இருக்குண்ணா? நாங்க இது தீவன தட்டு, அப்புறம் மக்காசோள தட்டு கொடுக்குறோங்க, அப்புறம் புழக்க இந்த மாதிரி கொடுத்தா கறவை வரும் அப்படிதானே? நீங்க பண்ணையில எப்படி பேசுறாங்க? பரவாயில்லைங்க. அருளுடைய பேச்சுக்காக தான் நாங்க வரமே. அவருடைய நம்பிக்கை இருக்குங்க. நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. எத்தனை மாடு வாங்கலாம்னு இருக்கீங்க? இன்னொரு 2 மாடு வாங்கலாம்னு இருக்கோம். இந்த இன்னொரு 2 மாசத்துல 2 மாடு வாங்கலாம்னு இருக்கோம். ஓகே 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 ஓகே. நல்லா 10 மாடு கிட்ட வாங்கிருக்கீங்க. இது 11ஆம் மாடா இல்ல 10ஆம் மாடா? இது 10வது மாடுங்க. 10வது. ஆமா. சரி, ஓகே, தேங்க் யூ. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கறோம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தாரமங்கலம். உங்க பேருங்கம்மா? ஆரூர்பட்டி குப்பகோணூர். சரி, உங்க பேருங்கம்மா? என் பேர் வீரமணி. அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படிமா வந்தீங்க? வீடியோ பார்த்தேன். வீடியோ எதுல இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்களா, யூடியூப்ல பாத்தீங்களா? யூடியூப்ல பாத்தீங்க. சரி, பார்த்தது எப்படிங்க வரணும்னு தோணுச்சு? மாட்டை பார்த்தேன். சரி, தம்பிட்டு போய் ஒரு மாடு வாங்கி பார்க்கலாம். சரி அப்படின்ட்டு வந்தேன். எத்தனை மாடு வீட்டுல வச்சிருக்கீங்கம்மா? 2 மாடு வச்சிருக்கீங்க. இங்க வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? இங்க வரும்போது 2 வாங்கலாம்னு வந்தேன். சரிங்கம்மா. அவர் தம்பி வந்து உடனே புடிச்சிட்டு போ, உனக்கு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நீயே வருவன்னாரு. அப்புறம் சரி, இந்த மாட்டை பிடிச்சி வாங்கிட்டேன். இந்த மாடு பிடிச்சிருக்கு வாங்கிட்டீங்க. கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா? கண்ணு மாடு. பொட்டை கண்ணு. ஓகே ஓகே. வீட்டுல பெரிய மாடு வச்சிருக்கீங்களா, சின்ன மாடு வச்சிருக்கீங்களா? பெருசி தான். பெரிய இதே மாதிரி மாடு தான் வச்சிருக்கீங்க? இதே மாதிரியே தான். ஓகே ஓகே. நீங்க தான் மாடு ஃபுல்லா பாக்கீங்களா? நான் தான். பெண்கள் மாடு தான் லாபம் இருக்கா இல்லீங்களாம்மா? இருக்கு. நீங்க ஃபுல்லாவே நீங்க தான் பாக்கீங்க. மிஷின் கரையா கை கறவீங்களா? கை கறவை தான். என்ன தீவனம் குடிக்கீங்க? என்ன அது தட்டு, இது பருத்தி கொட்டை, புழக்க, மக்காச்சோளம் இந்த மாதிரி குடி. நல்ல கறவை நல்லா இருக்கு அப்படிதானே? கறவை அவர் சொல்லி கொடுத்த மாதிரி கறவை வருது. சரிங்கம்மா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு எவ்வளவு கறவை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? ஒரு 20 சொல்லிக்கிறாரு. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? ஒரு 17-18 வந்தா கூட ஓகே. ஓகே, அப்படிதானே? எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம் இங்க? இங்க எத்தனை மாடு இருந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். இப்போ எத்தனை மாடு இருக்கு? நீங்க வரும்போது பாத்தா ஒரு 20 மாட்டுக்கும் 30 மாட்டுக்கு மேல இருக்குது. 30 மாட்டுக்கு மேல இருக்கு. மனசுக்கு பிடிச்ச மாடு தான் வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படி பேசுறாங்க? இந்த தம்பி நல்லா பேசுறாரு. நல்லா பேசுறாங்க அப்படிதானே? சரி சரி. மன திருப்தியா தான் மாடு வாங்கிட்டு போறீங்க? தம்பி குணமும் பரவாயில்ல, நல்லா பேசுறாங்க. மன திருப்தியா மாடு வாங்கிட்டு போறீங்க? மன திருப்தியா தான் வாங்கிட்டு வரேன். இங்க நம்பி மாடு வாங்கலாமா? நம்பி வாங்கலாம். அடுத்த வாரம் வருவீங்க? கன்ஃபார்மா வருவேன். ஓகே ஓகே ஓகே. ஐயா வணக்கம். ஐயா, உங்க பேருங்கய்யா? கண்ணன். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கய்யா? காட்டடையார்ல இருந்து வரோம். எத்தனை டைம் அருள் டெய்ரி ஃபார்ம் வாரீங்கய்யா? இது 3ஆவது தடவை.
3வது தடவை எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? அப்ப முன்ன ஒரு இப்போ ஒரு மாடு தான் வாங்கிக்கிறது. இதுக்கு முன்ன எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 2 மாடு வாங்கிக்கிறது. 2 மாடு வாங்கிருக்கீங்க. சொன்ன கறவை இருந்துச்சா? வந்தது. சொந்த கறவை வந்துச்சு. சரி, இன்னைக்கு வந்தீங்க, எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? ஒரு மாடு தான் வாங்கலாம்னு வந்தோம். ஒரு மாடு வாங்கி. ஒரு மாடு வாங்கிருக்கீங்க. ஹச்ச மாடு வாங்க நினைச்சல, ஜெர்சி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்களா? ஹெச்எப் தான் வாங்க நினைச்சீங்க அப்படிதானே? இந்த மாடு தான் பாரு. கண்ணு மாடா சன மாடா? கண்ணு மாடு. குணமா எப்படி இருக்கு? குணமானம் பரவாயில்ல. சரி, இங்க வரும்போது எத்தனை மாடு மொத்தம் இருந்துச்சியா? இங்க ஒரு 40 மாடு கிட்ட இருந்தது. 40 மாடு இருந்துச்சு. இந்த மாடு உங்களுக்கு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க? ஏதோ கொஞ்சம் மாடு இருக்குதா பிடிச்ச, எனக்கு மனசுக்கு பிடிச்சதே மனசுக்கு பிடிச்சி வாங்கிட்டு. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? இல்ல, எது மாடு இல்ல, இது ஒண்ணுதான். இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கீங்க நீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்காண்டி மாடு வாங்கிட்டு போறீங்க. சரிங்க. நம்பிங்க மாடு வாங்கலாமா? வாங்கலாம். சரி, மன திருப்தியா மாடு வாங்கிருக்கீங்களா? மன திருப்தியா மாடு வாங்கிருக்கீங்க. ஓகே, நன்றி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. போன வாரம் வந்திருந்தீங்க. ஆமாங்கண்ணா. 2 மாடு வாங்கிருந்தீங்க. போன வாரமே சொல்லிட்டு போனீங்க அடுத்த வாரம் கண்டிப்பா வருவா 2 மாடு வாங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்கண்ணா. அதே மாதிரி வந்து ஒரு ஜெர்சி மாடு, ஒரு ஹச்சப் மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கன்னா? 2 தாங்கண்ணா. 2 தான். என்ன விதமான மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கன்னா? ஹெச்எஃப் சொன்னாங்க. ஹெச்எஃப் 1 வாங்கிருக்கேன், ஜெர்சி 1 வாங்கிருக்கேன். ஜெர்சி 1 வாங்கிருக்கீங்க. ஓகே. மன திருப்தியா மாடு வாங்கிருக்கீங்களா? ஆமாங்கண்ணா. எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தங்க? ஒரு 20 மாடு இருந்துச்சுங்கண்ணா. 20 மாடு இருந்துச்சு. ஹெவி சைஸான மாடு தான் வாங்குற. என்ன காரணம் சொல்லுங்க. கறவைக்கோசரம் தாங்கண்ணா. கறவைக்கோசரம் தான். இப்படி மாடு வாங்குறது நம்ம லாபமான இது கேக்குறேன். வந்து 12 லிட்டர் பால் இந்த மாதிரி இருந்தா அதுல நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்காதுங்கண்ணா. தீனி போடுற தீனி கட்டுப்படி ஆகாது. இதே மாதிரி மாடு வாங்கி வளர்த்தாதான் நமக்கு ப்ராஃபிட் இருக்கும் தானே? இங்க மாடு எப்படின்னா குடுக்குறாங்க? பரவாயில்ல. நம்பிக்கை கொடுக்குறாங்களா? நீங்க நிறைய மாடுங்க வாங்கி கொடுத்துருக்கீங்களோ? ஆமாங்கண்ணா. எத்தனை மாடு வாங்கிருப்பீங்க மொத்தம்? இது வரையும் ஒரு இதோட சேர்த்து ஒரு 8 மாடுங்கண்ணா. 8 மாடு வாங்கிருக்கீங்க. 8 மாடுமே இதுக்கு 6 மாடுமே நல்ல கறவை இருக்குண்ணா. சொன்ன மாதிரி கறவை இருக்கா? இந்த மாதிரிலாம் குணம்லாம் பாத்தீங்களா? இது எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்கண்ணா? 23 20 சொல்லிருக்காங்கண்ணா. எவ்வளவு இருக்கும் கண்டிப்பா? 2 சேர்த்து 20 20 இருக்கும். கண்டிப்பா இருக்கும். 40 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு இருக்குமா? ஓகேங்கண்ணா. கண்டிப்பா இருக்கும். என்ன தீவனம் கொடுத்தா நல்ல கறவை இருக்குண்ணா? நம்ம போடுற ஃபீடு பொறுத்து தானே. என்ன ஃபீடு கொடுக்கீங்கண்ணா? நாங்கள் கிறிஸும் கொடுக்குறோம், எஸ்கேம் போடுறாங்க, கோத்ரேஜும் போடுறாங்க. ஓகேண்ணா. இந்த மாதிரி கொடுக்குறோம். நல்லா அப்படித்தானே? நம்பிங்க மாடு வாங்கலாமா? ஆமாங்கண்ணா, வாங்கலாம். ஓகே, நன்றி. நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க கோட்டப்பட்டி ஆவாளூர்ல இருந்து வரோம். கோட்டப்பட்டி கரெக்டா எத்தனை கிலோமீட்டர் வரும் அங்க இருந்துங்க? இங்க இருந்து ஒரு 55 கிலோமீட்டர் வரும். 55 கிலோமீட்டர் வரும். அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வாரீங்க? ஒரு 15 வருஷமா தெரியும் நமக்கு. 15 வருஷமா? ரொம்ப வியாபாரம் தொடங்கல இருந்தே நீங்க தெரியும் அப்படிதானே? ரொம்ப நாள் பழக்கம் தான். எத்தனை மாடு வாங்கிருப்பீங்க மொத்தம்? இங்க வாங்கிருப்பாங்க. அப்பப்ப வருவோம், மாடு வாங்குவோம், நிறைய வாங்குவோம். எத்தனை மாடு வாங்கிருப்பீங்க? அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க பாப்போம். எத்தனை மாடு வாங்கிருப்பீங்க? ஒரு 150 200 மாடு வாங்கிருப்போம். அவ்வளவு மாடு வாங்கிருப்பீங்கன்னா நம்பிக்கை எப்போ இங்கதான் வந்து மாடு வாங்குவீங்க? ஆமாங்க. எப்போதுமே நீங்க வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கன்னா? இன்னைக்கு 2 வாங்கலான்னு வந்தா, 1 பிடிச்சிருந்துச்சு வாங்கிட்டோம். ஒரு மாடு பிடிச்சி. இந்த மாடு தான் வந்த நேரத்துல இந்த மாடு தான் பாத்தீங்க. என்ன காரணம் சொல்லுங்க. இல்ல வந்துட்டு பார்த்தா மாடு பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. இல்ல என்ன சிறப்பு இருக்கு இந்த மாட்டுல? சிறப்புல பால் ஒரு 20 லிட்டர் பால் வரங்களா? ஒரு வேலைக்கு 10 லிட்டர் பால் வரன்னு வாங்கியிருக்கிறோம். சரி, ஓகே. கறவை திறன் எவ்வளவு சொல்லிருக்காங்க அவங்க? 20 லிட்டர் தான் சொல்லிருக்காங்க. கண்டிப்பா 20 கறக்குமா? கறக்குங்க. மத்த மாடுலாம் எப்படி இருக்கு? மத்த மாடு நல்லா இருக்கு. மத்த மாடு இருந்திருக்கும்? இருக்குங்க. ஒரு 30 மாடு 40 மாடு இருந்திருக்கும். 40 மாடு இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்க. நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு வாங்கிருக்கீங்களா? இல்ல வாங்கி கொடுத்துருக்கேன் நான். வாங்கி இந்த ஐயா கொடுத்துருக்கீங்க? வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்க வாங்கி கொடுக்குற பழக்கம்? ஆமாங்க. சரி, ஓகேங்க. நம்பிங்க மாடு வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாங்க. கண்டிப்பா வாங்கலாம். சரி, ஓகே. கேரண்டியா கொடுக்குறாங்க? ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. நான் கோட்டப்பட்டி ஆவாளூர்ல இருந்து வரேங்க ஐயா. சரிங்க. எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க? நாங்க ஒரு 20 மாடு வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? இன்னைக்கு 1 தாங்க வாங்கிருக்கோம். கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா? சன மாடுங்க ஐயா. சன மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா ஐயா. மாடு எத்தனை ஈத்து மாடா இருக்கும் இந்த மாடு? ஹைட் ஒரு மாடு எத்தனை ஈத்து மாடா இருக்கும்? இது ஃபர்ஸ்ட் ஈத்து. இந்த மாடு எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கிடலாம்? ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் கவலைப்படாம வச்சுக்கலாம் அப்படிதானே? எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்க? 20 லிட்டர் கறக்குங்க ஐயா. 20 லிட்டர் கறக்கும். வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நீங்க? இல்ல ஒரு 4 மாடு இருக்குங்க ஐயா. 4 மாடு. என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க? இது செவலு, மயில கருப்பு. ஹச்சப்லாம் வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்க. சரி, உங்க வயசு எத்தனை ஆகுதுங்க? எனக்கு 55 வயசு. 55 வயசு ஆகுது. மாடு வளர்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே? ஆமாங்க. மாடு வளர்ப்ப லாபம் இருக்கா? லாபம் இல்லீங்களா? லாபம் இருக்குங்க. இந்த மாடு குணமா எப்படி இருக்கு? குணம் நல்லா இருக்குங்க. எத்தனை மாடு இருந்துச்சு நீங்க வரும்போது? இங்க ஒரு 40-50 மாடு இருந்துச்சு. இந்த ஒரு மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு போறீங்க? ஆமாங்க. மன திருப்தியா தான் வாங்கிட்டு போறீங்க? மன திருப்தியா வாங்குறேன். சந்தோஷமா வாங்கிட்டு போறீங்க? ஓகேங்க. நம்பிக்கை மாடு வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாங்க. கண்டிப்பா மாடு வாங்கலாம். நம்பிக்கைமான இடங்க. நம்பிக்கைமான வாழப்படியில ஒரு நம்பகமான இடங்க இது. ஓகே. எப்படி பிடித்தமான இடங்க. எங்க மாமா மூலியமா வந்துங்க மாடு வாங்கிட்டு போறீங்கன்னா? ஆமா. சரி, எப்படி பேசுறாங்க? நல்லா அன்பா பேசுறாங்க. ஓகே. மக்களுக்கு நல்ல வரவேற்பு, சிறப்பான உபசரிப்பு, நம்பிக்கை நாணயத்தோட கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்புல நல்லா பேசுறாங்க. வந்து
வரவணை இப்ப அனுப்பியா இருக்கு. அதனால மக்கள் விரும்பி மாடு பிடிக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துக்கு வரது நல்லா சிறப்பான இருக்கு. ஓகே, தேங்க்யூங்க. நான் பண்ணையில பாக்குற மாடு HFல டாப் குவாலிட்டியான மாடு. ஃபர்ஸ்ட் மாடு ஹெவி சைஸான மாடு, சின்ன சைஸ் மாடு கிடையாது. ஓகே, பிளாக் மெஜாரிட்டியில அமைஞ்சிருக்கு. நல்ல கிளிக்கும் டைப்ல அமைஞ்சுன்னா 6 பல்லு 2வது கண்ணு. ஓகே, மடிசெட் பிரம்மாண்டமான மடிசெட், ரெட்டவரி மடிசெட்ல அமைஞ்சிருக்கு. கருங்காம்பு, பால் தர பாத்தீங்கன்னா பைப் மாதிரி இருக்கும். பால் தர அடி இருப்புற வெறும் பால் தரே தான் இருக்கும். ஓகே, தொட்டி தீனி சாப்பிடுறதுல தீனியில மண்ணை இந்த மாட்டை போட்டி போட எந்த மாட்டாலையும் முடியாது. புடிச்சு தண்ணி விட்டா கூட குடிதுல அப்படி குடிக்கும். கடப்பல்லு துளுத்துல 2 பக்கம் 6 பல்லு வயசு கிடக்குது. ஒன்னும் பாத்தீங்கன்னா 10 வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம். ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. HF ஜெர்சி மிக்சிங் இந்த பியூர் HF கிடையாது. HF ஜெர்சி மிக்சிங் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி மாடு தாராளமா நம்ம பண்ணி கால் பண்ணிட்டு வரலாம், மாடு எடுத்துக்கலாம். கண்ணு போது அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளாரே கண்ணு போட்டுரும். நல்ல கருங்காமு 4 காமு நல்ல கருங்காமுல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, அருமையா இருக்கணும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே பிரதர், ஓகே பிரதர். மடி செட்டை கட்டுங்க, நல்ல கருங்காம்பு ரெட்டவரி மட்டி செட்டுனா எப்படி இருக்கு? கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. மட்டி பாருங்க, தோகை மட்டி சதுர முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா பேக் வெயிட்ல இருக்கு மாடுனா. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். ஓகே, நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்சில பிரீடு மாடு, வெள்ளை கொம்பு டைப், கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குன்னா நல்ல ஹைட், நல்ல வெயிட்டான மாடு. ஹைட் நல்ல வெயிட், மாடு நல்ல லென்த்தான மாடு. நீளம் பாருங்க, அவ்வளவு நீளம் இருக்கும். உயரம் பாருங்க, அவரு பிடிச்சி போற ஆள் ஹைட்டா இருக்கக்கூடிய மாடு. ஓகே, ஹெவி சைஸான மாடு. இந்த மாடு கண்ணு போறது பாருங்க, ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் ஆகும் கண்ணு போறதுக்கு. ஓகே, நல்ல மடி எடுத்தா கண்ணு போற, நல்ல ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. கறவைக்கு தண்ணி தீனி எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா பராமரிப்பான நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. எஸ்னா பேட்லாம் ஜம்முன்னு இருக்கும். எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா இருக்கும். காட்டு மேய்ச்சல் எல்லாத்துக்குமே அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சுத்தம் தப்பும் கிடையாது. 6 பல்லு 2வது கண்ணு 10 வருஷம் வச்சிருக்கலாம். என்ன கண்ணு போறது 25 நாள் டைம் இருக்கு. கிளைமேட் செட் ஆகி கண்ணு போன நினைக்கிறோம், தாராளமா நம்ம எடுத்து போனோம். அவங்க இடத்துல போய் கிளைமேட் செட் ஆகி தொட்டு தீனி சாப்பிட பிடிக்கும், எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகி எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல மடி லூஸ் இழுத்து காட்டுற மாடு பாத்தீங்கன்னா ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. இருந்து அந்த பார்த்து தெரியாது, ஓவர் சைஸான மாடு. நல்ல மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குன்னா 20 நாள்ல இருந்து 25 நாள் ஆகும். மடி ஃபுல்லா வந்து மாடு நடக்க முடியாத அளவுக்கு தான் மடி எடுக்கும். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்தான ட்ரிபிள் கலர் மாடு, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. நெத்தியில் அழகான வெள்ளை இருக்கு. மடி செட்டு கால் 4 கால் வெள்ளை. மடி பாத்தீங்கன்னா ரோஸ் மடியில ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. இந்த மாடை யாருமே பிடிக்கல சொல்ல மாட்டாங்க. யாரும் பிடிக்கல, கலர்ல அருமையான கலர், நல்லா பால் தர. காம்பு அடுப்பு தொட்டினா மல்லிப்பூ மாதிரி இருக்கும். ஒரு இழுப்புக்கு 100 மில்லி பால் சாதாரணமா வரக்கூடிய மாடு. சுத்தம் தப்பும் கிடையாது, தெளிவான பொருள். மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். மிஷினே தேவையில்ல, கையிலே பீசலாம். கை வச்சீங்கன்னா சல்லுன்னு பால். பால் பீஸ் தெரியாத கூட இந்த மாட்டுல பால் பீசி பழகிக்கலாம். அவ்வளவு குணம், நல்ல காம்பு, சாஃப்டான காம்பு. 2 வேணும் 23 லிட்டர் கறவை, 20 லிட்டர் கேரண்டி கொடுத்தா கொடுத்தலாம். ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. 4 காம்பு ஒரே மாதிரி ஈவனா தான் இருக்கு. ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகும். ஃபார்ம் டைப் தாராளமா வாங்கிட்டு போலாம். இல்ல வீட்டு யூஸ்க்கு ஒரு மாடு வேணா, முறையான மாடு நினைக்கிறோம், தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. நல்ல மடி லூஸ்ல இழுத்து காட்டுற பாருங்க, எவ்வளவு சுரக்க இருக்கும் பாருங்க. மடி வைக்கும்போது பார்த்தா மாடு பார்க்க ஆசையா இருக்கும். ஓகே பிரதர், நரம்பு ஓட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா நல்ல நரம்பு தர, பால் தாரி அருமையா இருக்கும். நல்ல காம்பு மடி செட்லயும் பால் தர அருமையா இருக்கும். மடி லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சுருக்கு இருக்குன்னா 10 நாள்ல இருந்து 15 நாள் மடி அபாரமா வைக்கலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். HFல பிரீடு மாடுனா பிறவி மொட்டை. இந்த மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். 4 பல்லு 2வது கண்ணுக்கு சனையா இருக்குது. தலையீத்து பல்லு போட கண்ணு போட்டு தலையத்துல 20 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பான 20 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். நம்ம 20 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். நல்ல கலர் பேஜான மாடு, நல்ல கலர் பேஜான. HFல ஒயிட் மெஜாரிட்டி அமைஞ்சிருக்கு. பிளாக் கம்மியா இருக்கு, ஒயிட் மெஜாரிட்டி அமைஞ்சிருக்கு. பிறவி மொட்டை சுட்டது கிடையாது. பிறவி மொட்டை 4 பல்ல மாடு பாத்தீங்கன்னா என் சைஸ், என் ஹைட் இருக்கக்கூடிய நல்ல ஓவர் சைஸான மாடு. இன்னும் அடுத்த போதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 பல்லு கடமாடல பாத்தீங்கன்னா இன்னும் ஹெவியா ஒரு மாடு. நல்லா ரெட்டவரி மடி செட்ல தொங்கு மடி கிடையாது, சதுர மடி, முட்டிக்கு மேலதான் மடியா இருக்கும். நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. 4 பல்லு HFல தேவைப்படும் நினைக்கிறோம், தாராளமா கால் பண்ணுங்க. தொட்டி தீனி சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்கும் அருமையாக பிரீடு மாடு இது. நல்ல பட்டன் காம்ல அமைஞ்சிருக்கு. பட்டன் காம். இந்த மாடு 4 பல்லுக்கு வெறும் வளப்பு கண்ணா இருந்தா அந்த மாட்டோட விலைய ரேட்டே வேறனா. வளப்பு கண்ணு 70,000 80,000 போடணும். உங்க ஹைட் இருக்குண்ணே, என் ஹைட் இருக்கக்கூடியமா 4 பல்லு 2வது கண்ணுமா. நல்ல பிரீடு மாடு. மடி லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க, இவ்வளவு சுருக்கு இருக்குண்ணே. இன்னும் மடி லூஸ் ஃபுல்லா இருக்குது. 10 நாள்ல இருந்து 15 நாளா மடி சாக்கு மாதிரி எடுத்தா கண்ணு போடும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, நல்ல நெய்க்கெட்டான மாடு. சின்ன சின்ன கொம்புனா சும்மா திரு கொம்பு, தோல் கொம்பு. ஒரே ரத்த செவல, வேற எந்த கலருமே கிடையாது. நான் மாடு நல்லா குறுங்கால, நல்ல பாடி வெயிட்டான மாடு. நல்ல மடி செட்டு, நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகும், எந்த பிரச்சனையும் கிடையாது. தோட்டத்து மேய்ச்சல வளர்ந்த மாடு தான். ஃபார்ம் டைப் மாடு கிடையாது, காட்டு மேய்ச்சல இருந்த மாடுதான். காட்டு மேய்ச்சல் தேவைப்படுறவங்களும் வாங்கிட்டு போகலாம், இல்ல ஃபார்ம் டைப் காரங்களும் வாங்கிட்டு போகலாம். நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. சூப்பரா இருக்கும். பயப்பட தேவையில்ல. என்ன கண்ணு போறது ஒரு 20 நாள் டைம் இருக்கணும். 15 நாள்ல இருந்து 20 நாள் ஆகும். நல்ல பால் தரலாம் பாருங்க. அடியத்துல எப்படி பால் தர இருக்கு பாருங்க.
ஃபுல்லா நரம்பா தான் இருக்கு. நல்ல மடி ஷெட்ல உட்காரணும் மாடு. நல்லா ரெட்டை முது நல்ல எலும்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. தேப்பரம் கால் பண்ணு மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிர்னா, ஹெவி சைஸான மாடு, சின்ன சைஸ் மாடு கிடையாது. நல்ல ஓவர் சைஸான மாடு, பியூர் ரத்த சேவல. மடி செட்டு பாருங்க, மாடு பாதி மடி பாதி வைக்க கண்ணு போறதுக்கு 15 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போடும். குணத்துல குழந்த மாதிரி இருக்குண்ணா. பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிக்கலாம். மடி வைக்கும் பாத்தீங்கன்னா மாடு வெள்ளி கட்ட முடியாது, அந்த அளவுக்கு தான் மடி எடுத்தா கண்ணு போடும். வெயிலு மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. எஸ்னா ஃபேட்லாம் சூப்பரா இருக்கும். எஸ்னா ஃபேட் போறதுக்கு பயப்படாத தேவையில்ல. ஒரிஜினல் கிர்னால ஃபேட் எஸ்னா அருமையா இருக்கும். நல்ல ரெட்டை திமுள்ள நல்ல ஓவர் சைஸான மாடு, சின்ன சைஸ் மாடு கிடையாது. முதுகுல ஒரு ஆளே படுத்து உருள தண்டிக்கலாம், அந்த அளவுக்கு மாடு உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. ஒரே கலர் தான், பியூர் ரத்த சேவல், லைட்டா ஒயிட் கலர் கடந்திருக்கும். இன்னும் கண்ணு போடும்போது பாத்தீங்கன்னா மடி பாதி மாடு பாதி நிக்கும். கண்ணு போறதுக்கு 15 நாள் ஆகும். நல்ல மடிட்டு தான் கண்ணு போட்டு நல்ல முக லட்சணம் பாருங்க. ஒரிஜினல் கிர்னா மூஞ்சி இந்த மாதிரி இருக்கும், நல்லா கொம்பு டைப் இருக்கணும். காது நாள் நீளமான காது, ஒரிஜினல் கிர்மாண்ணா இது. கிராஸ் கிடையாது, ஒரிஜினல் கிர். தேவைப்படுறோம் கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஒரிஜினல் கிர் அப்படிதானே? ஒரிஜினல் கிர்னா இது. ஓகே பிரதர். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில இது வரைக்கும் பாத்துருக்க முடியாது. ஒரிஜினல் சாகிவல் கிராஸ், பியூர் ரத்த சேவல, ஒரே கலரு மாடு. ஓவர் சைஸான மாடு, சின்ன சைஸ் மாடு கிடையாது. 6 பல்லு 2வது கண்ணு. மடி செட்டு காம்பரிசிங் தான் பணமே. நீளமான காம்பு, நல்ல நீளமான காம்பு. சாகிவால்ல இந்த மாதிரி மடி செட்ல மாடு கிடைக்காது. தொங்கு மடி மடிக்கு கண்ணாப்பழம் இருக்க மாதிரி தான் சாகிவால்ல மாடு கிடைக்கும். மடி சதுர மடியில நல்ல ரோஸ் காம்பு, நீளமான காம்பு, ஒரு விரல் சொட்டு காம்புல அருமையான மாடு. தலையீத்திலே 23 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பான 25 லிட்டர் ஈஸியா கறக்க. நம்ம 23 லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம். பியூர் ஒரிஜினல் சாகிவால்னா இது. பால் அப்படி தரமா இருக்கும். எஸ்னா ஃபேட்டுக்கும் பயப்பட தேவையில்ல. வீட்டு யூஸ் தேவைப்படும் பால் வாங்கிக்கலாம். இல்ல ஃபார்ம் டைப் HF மாடு 10 மாடு 20 மாடு வச்சிருக்க. இந்த மாதிரி ஒரு மாடு வேணும் கலந்து ஊத்த நினைக்கும், தாராளமா வாங்கிட்டு போலாம். மாடு என்ன சைஸ்ல இருக்க பாருங்க, சின்ன சைஸ் கிடையாது. நல்ல ரெட்டை முது, நல்ல ஒரு ஆள் ஹைட்டே இருக்கக்கூடிய மாடு. மடி செட்டு பின் கணத்தை பாருங்க மாடு. என்னைக்கும் இந்த மாதிரி பின் கணத்துல மாடு இருக்குன்னா 23 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்புனா 25 லிட்டர் ஈஸியா கறக்கும். சாகிவால்லாம் முட்டும் உதைக்கும்பாங்க. பசியா இருந்தா வாய் வச்சு குடிக்கலாம். குணத்துல தங்கமான மாடு. தேவைப்படும் கால் பண்ண மாதிரி மாடுலாம் கிடைக்காதுண்ணா. பியூர் ரத்த சேவல, ஜெர்சியில பிரீடு மாடு. நல்ல கிளி கொம்பு, வெள்ளை கொம்புல அமைச்சரோட கொக்கி கொம்பு, சின்ன சின்ன கொம்புல மாடு பாத்தீங்கன்னா நல்ல மீடியம் சைஸான மாடு, ஓவர் சைஸ் மாடு கிடையாது. வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு, சம்சாரிக்கு ஏற்ற மாடு. சம்சாரிக்கு பொருத்தமான 2 வேலையும் தலையத்துல 18 லிட்டர் கறந்ததுனாங்க. இந்த போ நல்லா பராமரிப்போம். நேரம் 10 கறந்து மாட்டுல கெப்பாசிட்டி இருக்கு. நாம 2 வேலையும் 17-18 லிட்டர் சொல்லி கொள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா ரெட்டரி மடிச்சா ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போறது கம்மியா 10 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்து தான் கண்ணு போடும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. பியூர் ரத்த சேவல, ஜெர்சியில பிரீடு மாடு இது. காட்டு மேய்ச்சல்ல வளர்த்திக்கலாம், ஃபார்ம் டைப்புக்கு வச்சுக்கலாம். 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். இன்னைக்கு அடிக்கக்கூடிய பொருள் கிடையாது. இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். பால் பீஸ் தெரியாத கூட மாடுல பால் பீஸ் பண்ணிடலாம். சாதுவான மாடு, நல்ல சாதுல அருமையான சாது, குணத்துல குழந்த மாதிரி இருக்கும். ஓகே பிரதர். இன்னும் மடி லூஸ் பாருங்க, அவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா. நல்ல மடி லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. இன்னும் கண்ணு போறதுக்கு 10 நாள் 15 நாள் ஆகும். 2 வேலையும் 18 லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம். காம்பு அச்சுல உத்தரமா 4 காம்பு ஒரே மாதிரி இருக்கும். ஒரு ரோஸ் கலர் காம்பு 4 காம்பு ஒரே மாதிரி இருக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடு பாத்தீங்கன்னா HFல கிராஷ் டைப்ல அமைஞ்சிருக்கு. இந்த மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். 4 பல்ல தலையீத்தி கிடையாது. என்ன ஹைட் என்ன வெயிட் இருக்குன்னா? நல்ல ஹைட் நல்ல வெயிட். இன்னும் கண்ணு போறதுக்கு 20 நாள் 25 நாள் கண்ணு போறதுக்கு. நல்ல ஓவர் சைஸான மாடு. தலையீத்துல இவ்வளவு பெரிய சைஸ்ல மாடு கிடைக்காது நம்ம பக்கம். நல்ல ஓவர் சைஸ், நல்ல பிரீடு, கிராஸ் பிரீடான மாடு. HF ஒரிஜினல் HF இருந்தா வெயிலும் மழை பனி தாங்காதும்பாங்க. இது கிராஸ் டைப்னால வெயிலும் மழை பனி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. தலையீத்துல நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய ரோஸ் மடி, பட்டன் காம்புல அமைஞ்சிருக்கு. ரோஸும் கருப்பு மிக்ஸ் ஆன காம்பு. கறவைக்கு தண்ணி தீனி போட்டி போட முடியாது. நல்ல ஓவர் சைஸ். இன்னும் 6 பல்லு கடமை, இன்னும் ஜீவன் பெரிய ஜீவனா வரும். இப்பயே ஒரு ஆள் ஹைட் இருக்கக்கூடிய மாடு, சின்ன மாடு கிடையாது. ஒரு ஆள் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். இன்னைக்கு அழிக்கக்கூடிய பொருள் கிடையாது. தலையீத்து கிடையாது, முட்டு உதைக்குன்னு பயப்படுவாங்க. பசியா தான் நம்ம வாய் வச்சு குடிச்சிடலாம். குணத்துல பச்சை புள்ள மாதிரி தான் நிக்கும். நல்ல ரோஸ் மடி. ரோஸ் மடி 20 நாள் ஆகும் கண்ணு போறதுக்கு. நல்ல மடி லூஸ், எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சுருக்கு இருக்குண்ணா. நல்ல லூசு, நல்ல குணத்துல பாருங்க. இந்த பக்கம் நீ குணத்துல பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிக்கலாம். 4 பல் நல்ல குணமான மாடுனா. ஒரு பிரச்சனை கிடையாதுண்ணா. எந்த பிரச்சனை கிடையாது. 10 வருஷம் வச்சுக்கலாம் வாங்கிட்டு போய். ஓகே. பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு. பிஸ்கட் கலர், நல்ல ரெட்டை முது, நல்ல வெயிட் மாடு. சின்ன மாடு கிடையாது. யானைக்குட்டி மாதிரி மாடு நல்லா முழு மாடு. சைனிங்கான மாடுனா. கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஆகும். 2 வேலையும் நேரம் 10 கறக்கூடிய மாடு. நாட்டு கிராஸ் மிக்சிங்னால ஃபேட் ஸ்னப் கிளைமேட் அடாப்ஷன்
ப்ரொடக்ஷன் பொறுத்தவரைக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஓகே. இன்னும் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு, 6 பல்லு 2வது கண்ணு, நல்ல ரோஸ் மட்டி ரோஸ் காம்பு, கறவைக்கு தண்ணி தீனி எந்த பிரச்சனையும் கிடையாது. நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. காட்டு மேய்ச்சல் இந்த மாடு, காட்டு மேய்ச்சல் மாடு தான். நல்லா முன்கணம் பின்கணம் பாருங்க, மாடு ஒரே மாதிரி உருளை கட்ட மாதிரி இருக்கும், முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா கறவையில ஃபெயிலியர் வராது, கிளைமேட் செட் ஆகும், எந்த பிரச்சனையும் கிடையாது. தொட்டி தீனி சாப்பிடறதுல மண்ணை ஒரே நிமிஷம் தான் கரண்ட் மோட்டர் மாதிரி குட்டிக்கும். தொட்டி தீனி சாப்பிடறதுல அருமையான மாடு, எந்த சுழி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள் தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடு எடுத்துலாம் சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்குது. நல்ல குணமானது, தண்ணி தீனிக்கு அருமையான மாடு. ரெட்டவரி மடி, ரெட்டவரி மடிச்சு கண்ணு போறது 10 நாள் 15 நாள் ஆகும். காம்புலாம் அச்சல் ஊத்துற இருக்கு, ரோஸ் காம்புல அருமையான காம்பு. இந்த மாதிரி காம்பு பஸ் மடிச்செட்ல மாடு கிடைக்காதுண்ணா, தேவைப்படுறோம் கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவலையில ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. பிரிவி மொட்டை, மாடு பாதி மடி பாதி, இந்த மாதிரி தான் பொருத்தமா இருக்கணும். மாடு பாதினா மடி செட்டு பாதி இருக்கும், நல்ல ரெட்டவரி மடி செட், ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. காம்பு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பு வருஷம், அச்சல் ஊத்துறமா இருக்கு, 4 காம்பு ஒரே மாதிரி இருக்கும். நேரம் 10 தலையத்தே கறந்த மாட்டா. இந்தப்போ நல்லா பராமரிப்போனா 22 23 ஈஸியா கறக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் நேரம் 10 கட்டுதல கடை லட்சியமா இருக்கும். சின்ன மூஞ்சில பிறவி மொட்டை, 6 பல்லு முடிஞ்சு கடப்பல்ல 2வது கண்ணுல அமைஞ்சிருக்கு. இந்த மாடு கண்ணு போதுன்னா 1 வாரம் டைம் இருக்கு, இன்னும் 1 வாரம் ஆகும் போது இன்னும் இது மாதிரி இன்னொரு மாடு மடி எடுத்தா கண்ணு போடும். இப்பயே மாடு பாதி மடி செட்டு பாதி இருக்கணும். எஸ்னா பேட்லாம் சூப்பரா இருக்கும், எஸ்னா பேட்டுக்கு அருமையா இருக்கும். ஃபார்ம் டைப் காரங்க கொண்டு போனாலும் 25 லிட்டர் கண்ணை மட்டும் கறக்கலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, சுழி சுத்தம் தப்பும் கிடையாது, தெளிவான பொருள். நல்ல ரெட்டை முது, நல்ல குறுங்கோல் டைப், நல்ல உடம்பு கணத்துல ஊசிக்கா நல்ல ஊசிக்கும் நல்ல மடியில எவ்வளவு இருக்கு பாருங்க. மடி என்ன ஃபுல்லா கண்ணு போடும் போது பாத்தீங்கன்னா மாட்டை பார்த்து ஆசை பண்ணணும், அப்படி மாதிரி எடுத்து கண்ணு போடும். ஜெர்சியில கிராஸ் பீடான மாடுனா தேவைப்படுறோம் கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். HF ஜெர்சி மிக்சிங்ல பிரீடு மாடு இது. நல்ல பிளாக் மெஜாரிட்டி இருக்கும், ஒயிட் கலர் மெஜாரிட்டி இருக்கும், 2 ஈக்குவலா இருக்கும். இந்த மாடு பாத்தீங்கன்னா குறுங்கால் டைப் மாடு தான். மடி செட்டு தான் மாட்டுல பிளஸ் பாயிண்ட். நல்ல ரெட்டவரி மடி செட்ல ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. 2 வேளையும் தலையத்துல 20 லிட்டர் கறந்த மாடு. இந்த நல்லா பராமரிப்போனா 22 லிட்டர் ஈஸியா கறக்க, சுழிசதும் தப்பும் கிடையாது. நல்ல மாடு தான், பட்டன் காம்பு, நல்ல மடி செட்டு, மகன் லட்சணத்தை பாருங்க, சின்ன மூஞ்சி, சின்ன சின்ன கொம்பு, சும்மா 1 இன்ச்சு கொம்புல அமைஞ்சிருக்கு. கிளி கொம்பு டைப்ல இருக்கணும். நல்ல ஹெவி சைஸான மீடியம் சைஸ், நல்ல உடம்புக்கான பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. நல்லா பராமரிப்புனா 22 23 ஈஸியா இருக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் நேரம் 10 கறவை பயப்பட தேவையில்ல. HFல வெயிலு மழைக்கு பனிக்கு செட் ஆகும் நினைக்கிறோம், தாராளமா மாடு வாங்கிட்டு போங்க. ரொம்ப சாதுவான மாடு தானே, ரொம்ப சாதுவான குணத்தை நீ காட்டுறேன் பாருங்க. அப்படியே பச்சை புள்ள மாதிரி இருக்கும், பசியா தான் நம்ம வாய் வச்சு குடிச்சிக்கலாம். குணத்துல அப்படி குணம். இன்னும் மடியில ஃபுல்லா இருக்கு. 1 வாரம் டைமோ நல்ல மாடு தான் கண்ணு போட, 20 லிட்டருக்கு மேல் கரை வரக்கூடிய மாடுனா தேவைப்படுறோம் கால் போட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மாடு பாத்தீங்கன்னா நல்லா உடம்புக்கான நல்லா கிராஸ் டைப்னால மாடு அப்படியே சுறுசுறுப்பா இருக்கு, யானை குட்டி மாதிரி இருக்கும் மாடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல தான் காலை கண்ணு போட்டுது. காலைல ஒரு 10 மணி தான் கண்ணு போட்டுது. சீம்பால் காலைல ஒரு 7 லிட்டர் பால் இப்ப சாயந்தரம் பால் இப்ப கறக்கணும். இப்ப 5 கொடியும் போட்டுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்கிட்டு போனாங்க, போன உடனே கறவை கறக்கணும் நினைக்கிறோம், தாராளமா மாடு வாங்கிட்டு போங்க. கறவைக்கு தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடு நல்லா சதுர மடி, முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கும், தொங்கு மடி கிடையாது. முட்டிக்கு மேல மடி இருக்குன்னு நினைக்கிறோம், தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. நேரம் 10 தலையத்திலே கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்போனா 22 23 ஈஸியா கறக்கும். ஏன்னா மடி கம்மியா இருக்குது, 22 23 கறக்குன்னு சொல்றோம். யாரும் நினைக்கணும். காலைல சீம்பால் ஒரு 7 லிட்டர் பால் கறந்தாச்சு. இந்த மாடு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மடி செட்டு வெளியே கட்டாது, நம்ம ஆம மடி மாதிரி கறக்க கறவை வரணும். அது சரட்ட மடி சொல்லுவாங்க, ஆம மடின்னு சொல்லுவாங்க, சரட்ட மடின்னு சொல்லுவாங்க. 22 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. இந்த மாடு எனக்கு 1 வாரம் விற்காத இருந்ததுன்னு என் கடுத்ததான் நேரம் 10 என் கடுத்துல கறந்து கட்டே வைப்ப மாட்டேன். நம்ம உள்ளூர் மாடு, வெளி மாடு கிடையாது. தலையத்துல கறந்து நம்மளுக்கு தெரியும், காம்போட பைப் மாதிரி இருக்கும். ரோஸும் கருப்பு மிக்ஸ் ஆன காம்பு. நேரம் 10 எந்த கிளைமேட் போனாலும் நேரம் 10 பயப்படுத்தா. நல்லா பராமரிப்போனா 22 23 ஈஸியா கறந்துக்கலாம். கண்ணு காலை கண்ணு போட்டு தேவைப்புறம் கால் பண்ணு மாடு எடுத்துக்கலாம். மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. கலர் பாத்தீங்கன்னா செவல வெள்ளை, அடிவேர் மட்டும் வெள்ளை. ஜெர்சியில கிராஸ் நல்ல கலர் பேஜான மாடு. கலர்ல அருமையான கலரு, வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ஃபார்ம் டைப் காரங்க நம்ம பெருசா நினைக்கலாம், வீட்டு யூஸ்க்கு கொஞ்சமா திரும்ப வயிறு நம்பிக்கணும். 2 வேலையும் ஒரு 15 லிட்டர் 17 லிட்டர் சொசைட்டில வந்து நினைக்கிறோம், தாராளமா மாடு வாங்கிட்டு போங்க. தலையத்துல 2 வேலையும் 17 18 கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பா, நேரம் 10 கரை வரும். அதெல்லாம் நம்ம சொல்ல தேவை. 2 வேலையும் 17 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப், காட்டு மேய்ச்சல மட்டும் ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சது. கறவைக்கு தண்ணி தண்ணி போட்டி போட முடியாது எந்த மாடுமே. எந்த பசி அறிஞ்சுன்னா நீங்க எதை வேணாலும் போட்டாலும் சாப்பிடும். அப்படி சாப்பிடறதுல மண்ணாதி மண்ணை எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மண்ணா. நல்ல மடி லூஸ்ல எவ்வளவு எடுத்து காட்டுறோம் பாருங்க.
நரம்பு தாரெல்லாம் எப்படி இருக்கு? நல்ல நரம்பு தான், நல்ல காம்போசில் அருமையான மாடு. நான் கண்ணு போறதுக்கு 10 நாள்ல இருந்து 15 நாள் ஆகும். 2 வேலி 17 லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். ஓகே. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில பிரீடு மாடு, சந்தனப்புள்ள கலர், சந்தனப்புலன்னு சொல்லுவாங்க, பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க. மாட்டோட காலு தான் பாத்தீங்கன்னா குறுங்காலு, உடம்பு பாத்தீங்கன்னா நீர் யானைக்கு சமமா இருக்கும். உடம்பு நல்ல உடம்பு ரெட்டை முதல்ல நல்லா பரங்கி போடுவமா இருக்கும் உடம்பு கணத்துல. ஓகே ப்ரோ. கட்டுதல காட்டினா லட்சுமி மாதிரி இருக்கும். சின்ன மூஞ்சி சின்ன உருவத்துல உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு மாடு. ஓகே. 2 வேலையும் நேரம் 10 தலையத்துல கறந்தாங்க. நம்ம 2 வேலையும் 18 லிட்டர் கேரண்டி கொடுத்து விடலாம். இன்னும் கண்ணு போறது பாத்தீங்கன்னா 15 நாள்ல இருந்து 20 நாள் டைம் எடுத்துக்கும். ஓகே. ஜெர்சி கிராஸ், ஜெர்சினால ஃபேட் டெஸ்ட் பத்தியும் பயப்பட தேவையில்ல. காட்டு மச்சல் எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. பால் தார பாத்தீங்கன்னா பைப் மாதிரி இருக்கும், பிவிஸ் பைப் மாதிரி இருக்கும் பால் தார. ஓகே. தோட்டத்து மச்சல வச்சுக்கலாம், ஃபார்ம் டைப் போல வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கறக்கிறது காம்பு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். கறவைக்கு தனி எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். எஸ்னபேட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஃபேட்டுக்கு அருமையா இருக்கும். குணத்துல குழந்தை பச்சை குழந்தை தான். பச்சை குழந்தை கூட இந்த ஒரு குணத்துல மேல கைச்சுனா ஒரு ரெட்டு தோரணம் வராது. நல்ல மடி லூஸ் பாருங்க, நல்ல மடி லூஸ் ரெட்டரி மடி செடியில் அமைஞ்சிருக்கு. நேரம் 10 கறவை பயப்படுத்தாலும் தேவைப்படும் கால் பண்ண 2வது ஈத்து பண்ணலாம். ஓகே.